Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான கிளாஸ் நம்பர் 5 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்ஸ் நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டெர்ம் 1 சாப்டர் 4 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 4.1 பாருங்கள். 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? If your children share 24 pencils equally, then how many pencils are required for 18 children? ஸோ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 6 குழந்தைங்களுக்கு 24 பென்சிலை சமமாக பிரித்து கொடுத்தாச்சு அப்படின்னா 18 குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னா ரேஷியோக்கு. ஸோ x1/y1 = x2/y2. அதாவது எதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்? நேர்மாறல் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ இதே தான். மொத்தம் எத்தனை குழந்தைங்க? ஃபஸ்ட்டு 6 குழந்தைங்க, அடுத்து 18 குழந்தைங்க. 6 குழந்தைங்களுக்கு 24 பென்சில், 18 குழந்தைங்களுக்கு எத்தனை பென்சில்? இதுதானே. ஸோ இப்போ இது எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது x1, இது x2, இது y1, இது y2. அப்போ இங்கே போட்டிங்கன்னா 6 அப்படியே டிவிஷன் தான் போட போகிறீங்க. 18/xன்னு போட போகிறீங்க, ஈக்குவல்ட்டுன்னு போட போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த x இங்கிட்டு கொண்டு வர போகிறோம், இந்த 6/24 அங்கிட்டு கொண்டு வர போகிறோம். 18 இன்ட்டு வரும்போது இங்கிட்டு என்னவாங்க வரும்? 24/6 தலைகீழாக மாறி வருமா? சரி, அப்போ இது 18 இஸ் சைட். இது என்னங்க வரும்? சாரி, 16 இஸ் 6, 3 6 18. அப்போ 3 24 மல்டிபிள் பண்ணலாமா? 3 4 12, மிச்சம் 1 இருக்கும். 3 2 6 7. அப்போ எத்தனை பென்சில் தேவை? 72 பென்சில்ஸ் வந்து நமக்கு தேவை. அதுவும் எத்தனை குழந்தைங்களுக்கு? 18 குழந்தைங்களுக்கு தேவை. ஸோ ரொம்பவே ஈஸியான மாடல் தானே. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 4.2. ஸோ அந்த மாடல் வந்து ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டண்ட்டான மாடலுங்க. அதாவது இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதே கொஷின்ஸ் தான் நமக்கு பல தடவை ரிப்பீட்டடாகி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2 × 1/2 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? If 15 chart papers together weight 50 grams, how many of the same type will be there in the பேக் ஆஃப் 2 × 1/2 கிலோகிராம்? ஓகேங்க. இப்போ 18 அட்டைக்கு 50 கிராம்னா எத்தனை அட்டைக்கு 2.5 கிலோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கான கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் வந்து 15, இன்னொன்று வந்து என்னங்கிறது தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு 15க்கு எவ்வளோ கிலோகிராம் எத்தனை கிராம் சொன்னாங்க? 50 கிராம் சொன்னாங்க. அடுத்ததுக்கு 2.5 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை நம்ம இன் கிராமுக்கு வந்து மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 50 கிராமை கிலோகிராமாக மாற்றினா நமக்கு டெசிமல் மிக்சடு அந்த மாதிரி போயிடும். பட் என்ன பண்ணலாம்? அந்த கிலோகிராமை நம்ம கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாமா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 × 1/2 ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அப்போ 2 2 4, 4 + 1 5, 5/2 கிலோகிராம்னு இருக்கா? இது எப்படி கிராமாக மாற்றணும்னா 5/2 × 1000 நீங்கள் பெருக்கிறீங்கன்னா அது கிராமாக மாறிடும். 1 2 is 2, 5 2 are 10, 0 0. அப்போ இது எத்தனைங்க? 2500 கிராம்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ 2.5 கிலோங்கிறது 2500 கிராமாக மாறிடுச்சு. அப்போ இங்கே என்ன போட போகிறோம்? 2500. அவ்வளோதான். இது எப்படி எழுதுவோம்? 15/50 = x/2500. x ஆல்ரெடி நியூமரேட்டரில் தான் இருக்குது. இந்த 2500 இந்த பக்கம் அமிச்சிடலாமா? அப்போ x = 15/50 × 2500 அங்கிட்டு போகும்போது நியூமரேட்டருக்கு மாறிக்கும். அவ்வளோதான். இந்த 10க்கு 10 அடிச்சிடலாம். 15 is 5, 5 5 are 25, பின்னாடி ஒரு 0 இருக்குது. 15 × 5ங்கிறது நமக்கு 75 நல்லாவே தெரியும். ஸோ கூடவே ஒரு 0 இருக்குது. அப்போது எத்தனை சார்ட் அட்டைங்க வருது? 2.5 கிலோவுக்கு 750 சார்ட் அட்டை வருதான். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது 3வது எக்ஸாம்பிள். அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? அன்பு bought 2 notebook for 24 rupees. How much money will needed to buy 9 such notebooks? ஸோ 2 நோட்புக்கோட விலை 24 ரூபா. அப்போ 9 நோட்புக்கோட விலை என்னவாக இருக்கும்? அவ்வளோதான். 2 நோட்புக்கோட விலை 24 ரூபானா இதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஒரு நோட் புக்கோட விலை 12 ரூபா. அதாவது 24/2 = 12. அப்போ என்னதுங்க? 9 × 12ன்னு போட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 108 ரூபாங்கிறது 9 நோட் புக்கோட விலை. நம்ம நார்மலாக போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மெத்தட்லையுமே போடலாம். இப்போ என்னென்னா 2 நோட் புக்கோட விலை 24, 9 நோட் புக்கோட விலை என்ன? அப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் அனுப்புவோம். நம்ம 24 × 9/2 வரும். 1 2 is 2, 12 2 are 24. அப்போ இப்படி பார்த்தாலும் 12 × 9ங்கிறது 108ங்கிறதா நமக்கு கிடைக்குது. ஓகேவா? எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து
ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் கொஷினுங்க. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? A car travels 90 kilometer in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 kilometer? ஸோ வந்து ஒரு கார் எவ்வளோங்க? 90 கிலோமீட்டர் தூரம் வந்து போகிறதுக்கு 2.5 மணி நேரம் தேவை. அதே காரு 210 கிலோமீட்டர் போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ வந்து டைம் வந்து தேவைப்படுது? அப்போ x1 by y1 equal to x2 by y2. இந்த ஃபார்முலா தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்க, ஃபஸ்ட்டு x1 x2ங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? x1 y1ங்கிற இடத்துல கிலோமீட்டர், x2 y2ங்கிற இடத்துல டைம் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போது x1ங்கிற இடத்துல என்ன சொன்னேன்? கிலோமீட்டரா? 90 கிலோமீட்டருங்க. அதோட டைம் வந்து என்ன பண்ணுவோம்? அதுக்கு நேராக கீழே இங்கே எழுதுவோமா? இதோட நேராக தான் இங்கே கீழே எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ என்ன வரும்? ஓகே, நம்ம வந்து x1னா x2 இங்கே தானே வரும். அப்புறம் 2.5 மணி நேரம் அப்படிங்கிறப்ப 2 மணி நேரம் அப்படிங்கிறது என்னங்க வரும் நமக்கு? 120 minutes. ஸோ இந்த 30 நிமிஷத்தை அது கூட சேர்க்குறோம். இப்போது 2 hours 30 minutes அப்படிங்கிறது இங்கே என்ன வரும்? 120 minutes + 30 minutes. மொத்தமாக 150 minutesனு எழுதிக்கலாமா? நம்ம 2 hours 30 minutes நீங்கள் எழுத முடியுமா? முடியாது. இதே மொத்தமாக ஹவர்ஸ்னு எழுத முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? மொத்தமாக மினிட்ஸ்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 150. ஸோ டிவைடட் பை 90 கிலோமீட்டருக்கு 150 minutes. ஓகே, அப்போ 210 கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்த சம்மில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாற்றி கீழே வந்து எழுதிட்டோம் இல்லைங்களா? ஸோ 2 நோட் புக்குக்கு 24, 9 நோட் புக்குக்கு x. ஓகே, இது கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். ஒரே ஒரு சம்மில் மட்டும் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x1 x2 இங்கே வரணும், y1 y2 இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி தானே நான் வந்து ப்ரீவியஸாக சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி எழுதியிருப்போம். ஸோ ஒன்று நீங்கள் இதுக்கு நேராக இதோட ப்ரைஸோ இல்லை ஏதோ அதோட வேல்யூவோ எழுதினாலும் ஓகே தான், இல்லை இதுக்கு நேராக அதோட ப்ரைஸும் வேல்யூவும் எழுதினாலும் ஓகே தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சம் வந்து ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களோன்னா நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ இப்போ நீங்கள் 50 இங்கேயும் வச்சுக்கலாம், எக்ஸை வந்து இங்கேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்? 15 சார்ட் அட்டைக்கு 50 கிராம். அப்போ 15ஓடது இதுக்கு நேராக நம்ம இப்படி தான் எழுதுறோம். இது வரைக்கும் நம்ம அதுக்கு நேராக கீழே எழுதுனது இல்லை இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஓகே அதை வந்து என்னென்னு சொல்லிடலான்ட்டு இப்போ திரும்ப வந்தேன். ஓகேவா? அடுத்தது என்னது? 2500 கிராமோட சார்ட் அட்டை எவ்வளோ? இப்படி தானே நம்ம எப்போவுமே எழுதணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனது இல்லை தானே. சரி, இப்போ எப்படி பார்த்தாலும் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போனோன்னா மேலே வந்துடும், 15 அதே இடத்துல அப்படியே இருக்கும். இந்த 50/2500ங்கிறது தலைகீழாக மாதிரி 2500/50. ஸோ இதே மாதிரி தானே வந்திருக்கு, 15/50 × 2500. ஸோ இதே போல் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நேராக நீங்கள் எழுதினாலும் சரி, இதுக்கு நேராக உங்களோட வேல்யூ நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இப்போ எக்ஸ் ஒய் இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு நேரம் எழுதினீங்கனாலும் எக்ஸ் ஒய் தான் வரும். ஸோ அது வந்து அப் டு உங்களை பொறுத்தது தான். நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், ஆனால் அதோட வேல்யூ அதுக்கு நேராக இங்கேனையோ அல்லட்டி இங்கேனையோ எழுதினாலே போதுமானதான். ஸோ இதே போல் தான் என்ன பண்ணியிருப்போம்? போன சம்முக்கும் பார்த்தோமா? இங்கேயுமே என்ன பண்ணியிருப்போம்? நம்ம 6 குழந்தைங்களோட பென்சில் வந்து 24 இதுக்கு நேராக எழுதாமல் இங்கே கீழே இங்கே நேராக எழுதியிருக்கோமா? ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாதுங்க. நம்ம பேசிக்காக எப்படி போடுவோம்? 6 24. ஸோ வந்து அப்போ 18 குழந்தைங்களுக்கு எவ்வளவு நம்ம இப்படி தான் எழுதியிருப்போம். அப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்படின்னா 24 இங்கே அப்படியே இருக்கும். அப்போ 6/18ங்கிறது 18/6ன்னு சொல்லி தலைகளாக மாறி வரும். ஸோ இதே போல் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று 6ஓட வேல்யூ இங்கேனையும் போடலாம், இல்லை அதுக்கு நேராக இங்கேனையும் போடலாம். எப்படி பார்த்தாலும் நேருக்கு நேராக இருந்தாலே நமக்கு சரியாக போடும். ஒருவேளை இதோட வேல்யூ இங்கே இருந்தால் தான் என்ன ஆகும்? தப்பாகுமே தவிர நேருக்கு நேராக இருக்கும்போது எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்னடா அப்போ வந்து நேருக்கு நேராக சொன்னீங்க, இப்போ மாற்றி சொல்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகேவா? இப்போ இங்கே ப்ரொசீட் பண்ணிடலாமா? சரி, எக்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இந்த 150 அப்படியே இருக்கும். இந்த 90/210ங்கிறது நமக்கு தலைகீழாக மாறி வருமா? இப்போ அடித்து கொடுப்போமா? ஸோ 10க்கு 10ங்க. இது 3 3s are 9, 7 3s are 21, 1 3 is 3, 5 3s are 15, ஒரு 0. ஓகே, அப்போ 5 7s are என்னதுங்க? 35, பின்னாடி ஒரு 0. அப்போ 350 minutes. ஓகேவா? சரி, பட் நம்மள்ட்ட கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவர்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? நம்ம தான் என்ன பண்ணோம்? ஹவர்ஸாக கொடுத்துருந்ததை மினிட்ஸாக மாற்றணும். ஒருவேளை கொஷினில் நமக்கு ஆன்சர் வந்து 350 minutesன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை டிக் பண்ணுங்கள். ஒருவேளை மணி நேரத்தில் ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணணும்? நிமிஷத்தில் இருக்கிறத ஹவராக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? சரி, அப்போ 10க்கு 10 வந்து நமக்கு போயிடுது. இப்போ 35/6ங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது? இப்படி ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 35யும் 6யும் இந்த டிவிஷனில் போடுவோமா? ஸோ 5 6 are 30ங்க, மிச்சம் 5 வருது. இது எப்படிங்க எழுதுவோம்? 5 ×
5/6ன்னு எழுதுவோமா? சரி, இப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே. 5 × 5/6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் ஓகே. இது ஆன்சராக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஹவர்ஸ் ப்ளஸ் மினிட்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்திருக்குங்க அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, அதாவது ஆன்சரில் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அப்படி வரும். 350 மினிட்ஸாகவும் நமக்கான ஆன்சராக இருக்கலாம். இல்லை 5 × 5/6 ஹவர்ஸ் நம்மளோட ஆன்சராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 × 5/6 இது இருக்கு இல்லையா, இது வந்து ஹவர்ஸுங்க. அந்த 5ங்கிறது ஹவர்ஸ், ஓகேவா? 5/6 இன்ட்டு இந்த ஹவர்ஸ் தானே இது மினிட்ஸாக மாற்றணும்னா இன்ட்டு 60ங்க. அப்போ 1 6 is 6, 10 6 60. அப்போது 5 ஹவர்ஸ், இந்த 5 × 10ங்கிறது 50 மினிட்ஸ். எப்படிங்க இது 50 மினிட்ஸாக மாறுச்சுன்னா, இது வந்து என்னது, இது வந்து நமக்கான ஹவர்ஸோட போர்ஷன், இது வந்து நம்மளோட மினிட்ஸோட போர்ஷன். அப்போ இந்த மினிட்ஸை நான் நார்மலாக மினிட்ஸாக தான், இது ஆக்சுவலாக போர்ஷன் தான், பட் இன்னும் ப்ராப்பராக மினிட்ஸாக மாற்றலை, ஓகேவா? அப்படி இருக்கும்போது இதை நான் வந்து மினிட்ஸாக மாற்றணும்னா ஒரு 60ஆல் நான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த 10 அந்த வந்து 10ஆல் அடித்தா எனக்கு வந்து என்ன ஆகிடுது, 6 கூட கேன்சல் ஆகுது. அப்போ இந்த 5 × 10ங்கிறது 50 மினிட்ஸ்ன்னு மாறுது, ஓகேவா? இந்த கொஷினுக்கு 3 விதமான ஆப்ஷன் வந்து நமக்கு செட் பண்ணப்படலாம். ஒன்று 350 மினிட்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா 5 × 5/6 ஹவர்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 5 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் நமக்கு கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்க்கு வந்து இந்த வீடியோவில் இந்த சம்ஸோட அவ்வளோதான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.